வணக்கம். இது சாய் காமதேனு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஸ்தலம் காளையார் கோவிலை பற்றி தான். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா சிவகங்கை மாவட்டத்தில் தான் இருக்குது. சிவகங்கையிலிருந்து தொண்டி செல்லும் சாலையில் ஒரு 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த கோவில். இந்த பெயருக்கு ஏற்றார் போல இங்கு அமைந்துள்ள ஸ்வர்ணகாளீஸ்வரர் ஆலயமானது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சிவ ஆலயங்களில் ஒன்றாகும். மூர்த்தி, தலம், தீர்த்தம் என மும்மை சிறப்புகளையும் கொண்டது இந்த ஸ்தலம். இந்த கோவில் உரைகின்ற அம்மன் பெயர் சௌந்தரவல்லி தாயார். இந்த கோவிலில் ஸ்வர்ணவல்லி அம்பாள், ஸ்வேதகாளீஸ்வரர், மீனாட்சி அம்பாள் சபை என 3 முக்கிய கோவில்களை ஒன்றாக்கி உள்ளடக்கியது இந்த ஸ்வர்ணகாளீஸ்வரர் கோவில். 3 லிங்க திருமேனிகளை தனித்தனி கருவறைகளாக கொண்டு 3 சிவாலயங்கள் ஆகம முறைப்படி கட்டப்பட்ட திருத்தலம் இந்த கோவில். பெரிய ராஜகோபுரத்தின் முன்னிலையில் காட்சி தரும் அருள்மிகு சோமேசர் பிரம்மா, சந்திரன், குபேரன் ஆகியோரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இவரது வலதுபுறம் அன்னை சௌந்தரவல்லி காட்சி தருகிறார். இவ்வாலயத்தில் இந்திரனால் வழிபட்ட சகசிரலிங்கமும் உள்ளது. சன்னதிக்கு வலதுபுறம் 2 பிரகாரங்களை உள்ளடக்கிய ஸ்வர்ணவல்லி அம்மன் சமேத காளீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் என்னன்னா கொக்கு மந்தாரை. இந்த கோவிலோட தீர்த்தம் என்னன்னா கஜபுஷ்கரணி தீர்த்தம். இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவிலோட புராண பெயர் திருக்காப்பேர். காளிதேவி இங்கு சொர்ணகாளீஸ்வரரை வழிபட்டு இங்குள்ள சப்த கன்னியரோடு சேர்ந்து சண்டாசுரன் என்ற அசுரனுடன் போர் செய்து அவனை வதம் செய்து வெற்றி கண்டுள்ளார். காளி வழிபட்டு போரிட்டு வெற்றி பெற்ற தலம் என்பதால் இந்த தலம் காளி கோயில் என்று பெயர் மாறி பிற்காலத்தில் காளையர் கோவில் என்றாயிற்று. காளீஸ்வரர் கோவில் என்பது காலப்போக்கில் காளையர் கோவில் என்று மாறியதாகவும் சொல்லப்படுகிறது. பாண்டிய நாட்டு சிவஸ்தலங்களில் ஒன்றாக விளங்கும் இந்த கோவில் உள்ள பகுதி வரலாற்று சிறப்புமிக்க பகுதியாக விளங்குகிறது. ஆரம்பத்தில் பாண்டிய மன்னர்களால் ஆட்சி செய்து பராமரிக்கப்பட்டு வந்த இந்த கோவில் பிறகு சிவகங்கை மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்டு வந்துள்ளது. சிவகங்கையை ஆண்ட மருது சகோதரர்கள் உள்ளிட்ட பல மன்னர்களின் கோட்டையாக இது இருந்துள்ளது. இந்த கோவிலில் பாண்டிய மன்னர்களால் 5 நிலைகளை கொண்ட 90 அடி உயர ராஜகோபுரத்துடன் 18ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டுள்ளது. பிறகு மருது சகோதரர்களின் ஆட்சி காலத்தில் 9 நிலை கொண்ட 155 அரை அடி உயர ராஜகோபுரத்துடன் விரிவாக்கம் செய்து கட்டப்பட்டுள்ளது. இந்த சிவகங்கை தேவஸ்தானத்தினரால் இந்த கோவில் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. சுமார் 4 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக கோவிலாக இந்த காளையர் கோவில் ஸ்வர்ணகாளீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இந்த தலத்தோட பெருமை என்னன்னா, இந்த தலத்தில் இறந்தாலும் பிறந்தாலும் முக்தி. இத்தலத்து இறைவனை வணங்கினால் பூர்வ ஜென்ம பாவம் விலகும். இந்திரன் தனக்கு ஏற்பட்ட சாபத்தை போக்க பல சிவாலயங்களை தரிசித்து வந்தான். இந்த தலம் வந்தவுடன் 1000 சிவாலயங்களை ஒன்றாக தரிசித்த பலன் கிடைத்ததாக உணர்ந்தான். இதன் அடிப்படையிலேயே இங்கு சகசிரலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. தங்கத்தால் ஆன பள்ளியறையும் இங்கே உள்ளது. இந்த கோவிலில் பாடல் பாடியவர்கள் சம்பந்தர், சுந்தரர், அருணகிரிநாதர் ஆகியோர். இந்த கோவிலில் ஒரு முறை சுந்தரர் திருச்சுழியல் திருமேனிநாதரை தரிசித்துவிட்டு காளையார் கோவிலுக்கு வந்தார். அப்பொழுது ஊர் எல்லைக்கு வந்தவுடன் பாதை முழுவதும் சிவலிங்கமாக இருப்பதை உணர்ந்தார். அதில் தனது கால்களை பதிக்க தயங்கினார். இறைவா, உன்னை காண முடியவில்லையே என வருந்தி பாடினார். தன் நண்பரான சுந்தரர் மீது இரக்கம் கொண்ட ஈசன் தன் காளையை அனுப்பினார். அது சுந்தரர் என்ற இடம் வரை வந்து மீண்டும் திரும்பிச் சென்றது. அதன் கால் பதிந்த இடங்களில் லிங்கம் இல்லை என்றும் அவ்வழியே நடந்து வந்த தன்னை தரிசிக்கலாம் என அசரீரி ஒலிக்கவே சுந்தரர் மகிழ்ச்சியுடன் அவ்வழியில் சென்றார். காளை வழிகாட்டிய தலம் என்பதாலும் இந்த ஊர் காளையார் கோவில் என்றும் ஆயிற்று. இந்த கோவிலோட பிரார்த்தனை என்னன்னா, சொர்ணகாளீஸ்வரர் கோவிலில் வந்து வழிபட்டால் செல்வ வளம் சிறக்கும் என சொல்லப்படுகிறது. தீடாத கடன் பிரச்சனைகள், திருமண தடை, குழந்தை பேரில் ஏற்படும் தடை ஆகியன இந்த இறைவனை வழிபட்டால் நிவாரணம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த ஸ்வர்ணகாளீஸ்வரருக்கு தை மாதம் தைப்பூசம் நட்சத்திரத்தன்று தேர் திருவிழா நடைபெறுகிறது. சோமேஸ்வரருக்கு வைகாசி மாதத்தில் பிரம்மோற்சவம் நடத்தப்படுகிறது.
ஸ்வர்ணவல்லி தாயாருக்கு ஆடி பூரத்தன்று தெப்ப உற்சவம் நடத்தப்படுகிறது. இந்த கோவில் தேவார பாடல் பெற்ற ஒரு ஸ்தலமாகும். இது பாண்டிய நாட்டு ஸ்தலங்களில் இது 10வது ஸ்தலமாகும். இந்த ஸ்தலத்தோட சிறப்பு என்னன்னா, இறைவன் இங்கு சுயம்பு மூர்த்தியாக தான் இருக்கிறார். இங்கே சகஸ்ரலிங்கமும் இந்த தலத்தில் உள்ளது. தங்கத்தால் ஆன பள்ளியறை உள்ளது. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 200வது தேவார ஸ்தலமாகும். இப்போ இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு என்னன்னா, இந்திரனின் வாகனமான ஐராவத யானை மகரிஷி ஒருவரால் தரப்பட்ட பிரசாத மாலையை தரையில் வீசி எறிந்தது. இதனால் சாபம் பெற்ற அந்த யானை சாப நிவர்த்திக்காக இந்த தலத்து இறைவனுக்கு அபிஷேகம் செய்து வந்தது. மனிதர்களின் பார்வை இந்த யானை மீது படக்கூடாது என்பது விதி. ஆனால் ஒரு முறை மனிதன் அந்த யானையை பார்த்து விட்டான். இதனால் அந்த யானை தன் தலையால் பூமியை முட்டி பாதாளத்துக்குள் சென்று விட்டது. யானை முட்டிய பள்ளத்தில் தண்ணீர் பெருகி ஒரு தீர்த்த குளம் உண்டானது. இதற்கு யானைமடு என்று பெயர். ராமபிரான் ராவணனை அழித்த பிரம்மஹத்தி தோஷம் நீக்க இந்த தீர்த்தத்தில் நீராடியதாக ஸ்கந்த புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது. கோவிலுக்குள் சிவகங்கை தீர்த்தம் உள்ளது. ஸ்தல விருட்சம் கொக்கு மந்தாரை தான். இங்குள்ள பெரிய கோபுரம் முதலால் சுந்தர பாண்டியனாலும் சிறிய கோபுரம் மருது பாண்டியர்களாலும் கட்டப்பட்டது. இந்த கோவிலில் பிரார்த்தனையும் நேர்த்திக்கடனை என்னென்னா, சுவாமிக்கு அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்து வஸ்திரம் அணிவித்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றலாம். இந்த கோவில் திறந்திருக்கிற நேரம் பார்த்திங்கன்னா, காலை 5:30 மணி முதல் பகல் 12:30 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும்.